எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோல ஒரு புது மாங்கா பார்க்க போறோம். இந்த மாங்காவுடைய பேரு குளோபல் பெஸ்ட் டேமர் ஐ கேன் சி பெஸ்ட் பாத் ஆஃப் எவோல்யூஷன் அப்படிங்கிற ஒரு மாங்கா. இந்த மாங்கா ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்கு. சீரியஸ்லி ஒரு 3 சாப்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படியே ஒரு சாப்டர் நம்ம ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்கேன், ஒரே பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கலாம். ஸோ நான் படிக்க அப்படி நீங்களும் பாருங்க. ஸோ அதனால சொல்றேன். ஸோ பரவாயில்ல பேசாம லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸ் இல்ல கிளாஸ்மேட் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 1 வீக் அப்புறமா பீஸ்ட் மாஸ்டருக்கான எக்ஸாம் நடக்க போகுது. நாளைக்கு பீஸ்ட் மாஸ்டருக்கான குவாலிஃபிகேஷன் அசைன்மெண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த ஸ்கூலோடைய பேர் நமக்கு சொல்றாங்க, ஜூனியர் பீஸ்ட் டீமிங் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ரூம்குள்ள காட்டுறாங்க. அங்க இருக்கிற டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு பீஸ்ட் டீம் பண்ணி வச்சிருப்பீங்க, நீங்க இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கான ரிசல்ட் நல்லா தான் இருக்கணும் அப்படின்ட்டு உங்களை நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கிறேன், இதோட இந்த கிளாஸ் டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த சாரும் அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாரு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு இந்த பீஸ்ட் எக்ஸாம் நினைச்சாலே கொஞ்சம் பதட்டமா இருக்கு, நான் என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கூட என்னால ஒரு பீஸ்ட் மாஸ்டரா ஆகிறதே கஷ்டம், அப்படி இருக்கும்போது அட்வான்ஸ் லெவல் பீஸ்ட் மாஸ்டர்னா வந்தாங்கன்னா நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பதட்டத்துல இருக்காங்க. அதுல ஒருத்தன், எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இல்லப்பா, நான் பாஸ் ஆயிட்டேன்னா நிஞ்சியா நகர்ல இருக்கக்கூடிய பீஸ்ட் டீமிங் அகாடமில போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்ல இருக்கேன். என்னன்னா அது ஒரு ஹை லெவலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலா இல்லைனாலும் கூட அதுல பிரச்சனை இல்லாமலாச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். கூட இருக்கவன் என்ன சொல்றான்னா, அச்சோ அசிஸ்டன்ட் பீஸ்ட் டேமரா கூட என்னால இருக்க முடியாது, நான் இதை எப்படி பாஸ் ஆகி எப்படி போக போறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி நம்ம ஹீரோ பின்னாடி உட்காந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். என்ன விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கான்னா, நான் ஏன் இவங்களை மாதிரி அந்த டெஸ்ட் நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கணும், நான் இந்த உடம்புக்கான சொந்தக்காரனே கிடையாது, நான் காலம் பயணம் பண்ணி இங்க வந்திருக்கேன், ஒரு டைமை கடந்து இங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இருக்கான். இந்த உடம்புக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிருக்கு. இந்த உடம்புல பார்த்துல சின்ன சின்ன மெமரிஸ் ஹீரோக்கு இருக்கு. ஸோ இவன் இந்த உலகத்தை பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, ஒரு 100,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு போர்ட்டல் மூலயமா உலகத்துக்கு வந்த ஏகப்பட்ட பீஸ்ட் அங்க இருக்க மக்கள்லாம் அழிக்க ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாமே அழிகிற சமயத்துல இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பீஸ்டை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது மக்கள் போக போக கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து வந்தவங்க தான் இந்த பீஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த சொல்லப்படுறவங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஹை லெவல்ல இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் கட்டுப்படுத்தி இந்த உலகத்திலேயே அவங்க தான் ஸ்ட்ராங்கான ஆளா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பீஸ்ட் டேமர்ஸ் எல்லாருமே பணக்காரவங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா பீஸ்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பீஸ்ட் நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க பணக்காரங்களா இருப்பாங்க, ஹை கிளாஸா கூட மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு முடிஞ்சவருக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டேமிங்க ஆரம்பிக்கணும். இந்த பீஸ்ட் டேமிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சோல் பவரை வச்சுதான் அந்த பெட் அவங்களுக்கு ரியாக்ட் ஆகும். ஆனா ஹீரோ இந்த உடம்புக்குள்ள வரத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்த உடம்புக்காரன் ஒரு பீஸ்டை டேம் பண்ணி வச்சிருக்கான். அது இதுதான். இது வந்து அவன் ரொம்பவும் அழகா இருந்தாலும் கூட இது சுத்த வேஸ்ட், எந்த ஒரு அட்டாக்கிங் பண்ணாது, இதுக்கு மேல அவ்வளவுதான், என் வாழ்க்கை நார்மலா போக போகுது, இது எவால்வ் பண்ணி வைக்க கூட முடியாது, இனிமேட்டு நான் நார்மல் மனுஷனா வாழ்ந்து நார்மல் மனுஷனா சாக போறேன் அப்படின்ட்டு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அத்த டைம் டிராவல் மாதிரி வேற ஒருத்தன் உடம்புக்குள்ள போயிருந்தா கூட ஒரு லக்கி சான்ஸ் ஆச்சும் கிடைச்சிருக்கும், நான் வந்து சேர்ந்திருக்கேன் பாரு இந்த உடம்புக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல, ஹே லிங்ஸி, நீ என்ன இங்க பண்ற, நீ ஒரு பீஸ்ட் டேமரா ஆகிறதுக்கு தகுதி இல்லைனாலும் கூட ஒரு நார்மல் ஆபீஸ் பாயா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல ஒருத்தன் கையை வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, இது ஒன்றும் அவ்வளவு மோசமான வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹீரோ மேல கைய வைக்க, இன்னொருத்தவன் வந்து என்ன சொல்றான்னா, ஆமாமா அந்த ஆபீஸ் போய் ஒர்க்கும் கிடைக்கலனாலும் உன்னுடைய பெட்டை வச்சு ஐஸ்கிரீம் செய்ய முடியல, அதை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பை ரெடி பண்ணிட்டு உனக்கு அமோகமா காசு கிடைக்கும் அப்படின்ட்டு இன்னொருத்தன் வந்து ஹீரோவை பார்த்து ஃபன் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு, ஆமா நீ சொன்னது கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொன்னவனும் ஹீரோவை பார்த்து நக்கெல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவும் செம்ம காண்டாகிறான். இந்த டைம் உங்களோட சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுட்டு ஹீரோக்கு முன்னாடி ஒரு டிஸ்பிளே வருது, சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் ஆயிடுச்சு, ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோட்ட சொல்லுது. என்ன அந்த கோல்டன் ஃபிங்கர் கிடைச்சிருச்சா, நான் கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்து 1 வாரம் ஆச்சு, இப்போதான் அந்த சிஸ்டம் வருது, எனக்கு தெரிஞ்சு ரீசார்ஜ் ஆகுற மாதிரி ஆயிடுச்சா அப்படின்ட்டு நினைச்சிட்டு, கடவுளே எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இப்போதான் அந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கான். அவனோட சிஸ்டம் ஓப்பன் பண்ணி அவனோட டீட்டெயில் பார்த்துலாம் செக் பண்ணிட்டு இருக்கான். அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிட் ஸ்ட்ரென்த், அவனுடைய பவர் என்ன, அவனுடைய ஸ்கில் என்ன இருக்கு, அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றின டீட்டெயில் அவனோட டிஸ்பிளேக்கு முன்னாடி வருது. இந்த அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டுங்கிறது வந்து அவனுடைய பீஸ்ட்டை வந்து எவால்வ் பண்ணுறதுக்காக என்னென்ன முயற்சி எடுக்கிறானோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ரிவார்ட், அது அச்சீவ்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஹீரோக்கு கிடைக்கும். ஹீரோடைய பெட்டோடைய பேர் வந்து லிட்டில் ஸ்னோபால், இதுதான் ஹீரோடைய பெட்டோடைய பேரு. ஸோ என்ன அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்லாம் சொல்லிட்டு என்னமோ இருக்கே, சரி இதை எப்படி நம்ம எவால்வ் ஆக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிட்டில் ஸ்னோபாலோடைய டீட்டெயில் எடுத்து ஹீரோ சிஸ்டம் மூலமா பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது ரேங்க் 1 ஸ்டேட்டஸ் 1, இதோடைய ரேங்க் 1 ஸ்டேட்டஸ் 1, அதோட இல்லாமல் இதோட ஆட்ரிபியூட் ஐஸ், இதால வந்து
ஏரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியும். இதால எவ்வளோ ஆக முடியும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. இதை பற்றி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா 100% எவ்வளோ ஆக முடியுதுன்னா இதாலே இன்க்ரீஸ் ஆக முடியும். அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு எவல்யூஷன் ஆகும்? ஏன்னா இது ஒரு ஸ்னோ பால் மாதிரி தான் இருக்கு. அதை பற்றி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போதான் ஹீரோக்கு ஒன்னே புரிய வருது. ஏன்னா இந்த ஒரு இப்போ ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ஒரு பெட் ஆர்ஜின் ஸ்டேட்ல இருக்கு. அதாவது இப்போ ஒரு பெட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இந்த பெட் வளர்ந்தாதான் அது எந்த மாதிரியான பீஸ்டா மாற முடியும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிய வரும். சப்போஸ் இப்போ அது ஒரு பீஸ்டா மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணானா அது ஒரு பீஸ்ட் டைப்பா ஒரு 5வது லெவல் வரைக்கும் போக முடியும். ஸோ அது எவால்வ் பண்ண ஒரு பீஸ்ட் டைப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பீஸ்டா வரும். சப்போஸ் அது இல்லைன்னா ஒரு குயினா ஹீரோவால மாற்ற முடியும். அந்த குயினா மாத்தினா ஐஸ் பவரை அந்த ஒரு குயினான மேக் பண்ண முடியும். இது மட்டும் உண்மையானதுன்னா இந்த ஒரு பெட் ரொம்ப ஒரு ரேரானது. நான் இனிமேட்டு ஐஸ்கிரீம் விற்க போக மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சந்தோஷப்படுறான். ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு என்ன பண்றான்னா அந்த ஸ்னோபால லிட்டில் ஸ்னோபால ஒரு குயினா மாத்துறதுக்காக ட்ரை பண்றான். இந்த குயின் கிங் ரேங்க் வரைக்கும் போகக்கூடிய பொட்டென்ஷியல் கொண்ட அந்த ஒரு குயின் மாஸ்டரா பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ணிட்டு ஹீரோ சிஸ்டத்தை சொல்றான் இது ஒரு குயின் பியா மாத்தணும்னு சொல்லிட்டு. அப்படி ஸ்பிரிட்டோடைய பவரோ ஒன்று தேவைப்படும் அப்படின்ட்டு ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோக்கு கொடுக்குது. சரி இப்போதைக்கு நம்ம கிட்ட எதுவும் இல்லை, சரி அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் ஏதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டை செக் பண்றான். பார்க்கும்போது ஹீரோ அந்த சிஸ்டத்தை வெளியே கொண்டு வர வச்சதுனால இது ஒரு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டை கன்வெர்ட் ஆகி ஒரு 100 பாயிண்ட் ஹீரோ கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த பீஸ்ட் அசைன்மெண்ட்டை ரெடி பண்ணோம்னா இவனுக்கு 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து ஏதாவது ஒரு பீஸ்ட் எய்மிங் ஸ்கூலில் போய் சேரணும். அப்படி சேர்ந்தா 300 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதோட சேர்த்து சில கிறிஸ்டல்ஸும் கிடைக்கும். ஸோ ஹீரோ இப்போதைக்கு அவன்கிட்ட இருக்க அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டை வச்சு அந்த ஸ்னோ மாஸ்டர் அதாவது லிட்டில் ஸ்னோ பாலை அப்கிரேட் பண்ணுறான். ஸோ அப்படி அப்கிரேட் பண்ணும்போது ரேங்க் 1 ஸ்டேஜ் 2க்கு அந்த ஸ்னோ பால் அப்கிரேட் ஆகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக அவேக்கன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்படுறான். அந்த டைம் ஸோ அவங்க கூட இருப்பாங்களே பசங்க, ஸோ அவங்க நீ ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கு லைக் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விடும் போது நம்ம ஹீரோக்கெலாம் சரியான காண்டு. இவன் ஸோ இப்போ அவன் இப்போ ஹீரோ கலாச்சிட்டு இருப்பான் இல்லையா, அவன் அவன் இருக்க சிட்டியில ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவன். ஸோ ஹீரோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டேய் நாளைக்கு அசைன்மெண்ட் தான்டா யார் கூப்பிடணும் அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போகிறத பார்த்தோன்னே இவனுக்கு சரியான காண்டாயிட்டு டக்குன்னு சிரிச்சிடுறான். ஏன்னா நீ போய் அதை சொல்றியே படுறா, நீனே ஒரு ஐஸ்கிரீம் விற்கிறதுண்டா லைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஹீரோ திட்டிட்டு இருக்கும்போது ஸோ ஃபன் கலாச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போது நிப்படு நீ ஓவரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படிங்கிற பொண்ணு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரா. ஸோ இவன் பார்த்தோன்னே கூட இருந்த அந்த குண்டு பையன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் பவர்ஃபுல்லான ஆள் தான், நீங்கள் ஏன் அந்த குப்பை பின்னாடி போகிறீங்க, இவர் பின்னாடி வந்தீங்கன்னா கூட ஏதோ பிரயோஜனம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா நீ என்கிட்டலாம் பேசாத, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், நாளைக்கு அசைன்மெண்ட் இருக்குல்ல இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துக்கிட்ட கிளம்புவான். ஸோ நம்ம இங்கே ஓகேன்னு சொல்லிடுவா. அந்த இடத்த கட் பண்ணால் இப்போ ஹீரோ எங்கே வந்திருப்பான்னா பெட் ஷாப்புக்கு தான் வந்திருப்பான். அவன்கிட்ட இருக்க மொத்த காசையை வச்சு அவனுடைய பெட்டை எவால்வ் பண்ணுறதுக்கான 20 லோ லெவல் ஐஸ் கிறிஸ்டல்ஸையும் ஒரு ஜேடியும் வாங்கியிருக்கான். இதனால அதோடைய ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த இடத்துல நீங்க வரா. அவன் அம்மா உன்னை நைட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவா. அந்த டைம் ஹீரோவும் பரவாயில்ல நான் அப்புறம் எப்பயாவது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவான். நீ நாளைக்கு நடக்க போகிற அசைன்மெண்ட்ல ஜெயிச்சிரியா அப்படின்னு கேட்கும்போது கவலைப்படாத நான் பாஸ் ஆகிட்டேன் அவங்க முகத்தில் கரிய பூசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். சரி நீங்கள் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. ஹீரோ கிட்ட நீங்கள் சொல்லிட்டு கிளம்பிடுறான் அந்த இடத்த விட்டுட்டு. ஸோ ஹீரோ ஹீரோ அவனுடைய வீட்டில் இருக்கான். எப்படியாவது அவைலபிள் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன்கிட்ட இருக்க அந்த கிறிஸ்டல்ஸையும் ஜேடியும் அந்த பெட்டிகிட்ட சாப்பிட கொடுக்குறான். ஸோ அந்த பெட்டும் சாப்பிட்டு கொஞ்சமாக எவ்வளோ ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு எப்படியாவது எவ்வளோ ஆகிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அந்த பெட் ஒரு குட்டி பொண்ணு மாதிரியான கிரியேச்சராக உருமாறுது. இதை பார்த்துட்டு அது புரிய எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்படுறான். ஹீரோடைய பெட்டோடைய ரேங்கை தான் காட்டுறாங்க. ரேங்க் 2 ஸ்டேஜ் 2ல இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். பரவாயில்லையே, நான் படிக்கிற ஸ்கூல்ல இப்போதைக்கு எல்லாருமே ரேங்க் 1 பீஸ்ட் வச்சிருக்கிறது பெருசு. இப்போ என்கிட்ட எப்படியோ 2வது லெவலுக்கு போன ஒரு பீஸ்ட் இருக்குன்ட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அந்த பீஸ்ட் ஹீரோ கிட்ட வருது. ஹீரோ கொஞ்சம் போது ஸோ அதுகிட்ட இருந்து அந்த கோல்டு எனர்ஜி இது ரொம்ப கோல்டா இருக்கு, இது முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சுட்டு ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோடைய சிஸ்டம் உங்களுடைய பெட் அவேக்கன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய பெட் ஃபர்ஸ்ட் அவேக்கன் ஆனதுனால உங்களுக்கு 100 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டையும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ற மாதிரியான ஒரு கிறிஸ்டலை உங்களுக்கு ஒன்று தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு
ரிவார்டா கொடுக்குது அவனுடைய சிஸ்டம். நல்ல வேலை என்கிட்ட மட்டும் இந்த சிஸ்டம் இருந்துச்சு, அப்படி சிஸ்டம் இல்லாம இருந்துச்சுன்னா யாருக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு பெட்டுக்கு உணவு கொடுத்து அதெல்லாம் பரிணாம வளர்ச்சியை அடைய வைக்க முடியும்னு யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோ கிட்ட இருந்த ஸ்பிரிட்டை என்ஹான்ஸ் பண்ற மாதிரியான ஒரு கிறிஸ்டல் அவன்ட்டு ஆல்ரெடி இருந்திருக்கும் போல. அதையும் ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ற அந்த கிறிஸ்டலையும் ரெண்டுத்தையுமே சாப்பிட்றான். ஸ்பிரிட்டை என்ஹான்ஸ் பண்ற இந்த கிறிஸ்டலை சாப்பிட்றது மூலமா அவங்களுடைய ஸ்பிரிட் எனர்ஜி அதிகரிக்கும். இது மூலயமா பெட்டுக்கும் அதிக பவர் கிடைக்கும். சப்போஸ் இவங்க ஒரு நல்ல ஒரு பெட் டேம் பண்ண இருந்தாலும் சரி, அந்த மாதிரியோடைய ஸ்பிரிட்டுக்கு ஏற்ற மாதிரியான பெட்டை ஹீரோவால் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அதோடு இல்லாமல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான கிறிஸ்டலே சாப்பிட்ருக்கான். இதனால ஹீரோடைய உடம்பு ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ சாப்பிட்ருப்பான் இல்லையா, அவனுடைய பவர் ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அவனுடைய ஸ்பிரிட் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போதைக்கு 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அவனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோடைய ஸ்கில்லும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இந்த பவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேன்ட்டு லைட்டாக செவுத்துல குத்துறான். செவுத்துல கையை வச்சோடனே கையை உள்ள போயிடுது. இதை பார்த்துட்டு பரவாயில்லையே, இப்போதைக்கு என்னுடைய பெட்டிக்கிட்டே இருந்து வர அந்த கோல்டு எனர்ஜி என்னை எதுவும் அஃபெக்ட் பண்ணல. என் உடம்புல அதிகமான பலம் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுமேட்டு நான் ஃபைட்டு நினச்சி எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல. சப்போஸ் ஒரு போரில் வந்துட்டா நான் ஈஸியாக தப்பிச்சு போகிறது கூட எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அதே டைமிங்கில் அவருடைய பெட் கிட்ட வரும்போது அந்த கோல்டு பவர் ஹீரோக்கு தெரியல. சரி, என்கிட்ட இருக்க அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் வச்சு இப்போதைக்கு இந்த பீஸ்ட் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ முடிவு பண்ணுறான். அவனும் அப்கிரேட் பண்ணுறான். அப்கிரேட் பண்ணோடனே லெவல் 2 ஸ்டேஜ் 4க்கு கொண்டு போயிடுறான். நாளைக்கான எக்ஸாமில் படுறான், சும்மா தெரிக்க விடுறேன் அப்படின்ட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோ கிட்ட நீ ரெடியா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கும்போது நான் ரெடி அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். ஓ சூப்பர், நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருந்தது கிடையாது அப்படின்ட்டு கேட்கும்போது, மக்கள் எப்பவுமே மாறுறது தானே, அதே மாதிரி தான் நானும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். அதே டைமிங்ல நீங்க பாத்துருப்பாங்க இல்லையா சில பேர், அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஹே அது மிடில் ஸ்கூல்ல படிக்கிற நீங்க தானே, அவ ரொம்ப அழகா இருக்கா, அவள்கிட்ட போயிட்டு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணா, ஆனா நீங்க நோ சொல்லிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட சொல்லும்போது, என்ன இது இவன் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நக்கலா கேட்பா. ஆப்போசிட்ல இருக்கவங்களும் என்ன சொல்லுவான்னா, நம்மளோட நீங்களும் பவர்ஃபுல்லான ஆள் தான், மிடில் ஸ்கூல்ல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ஆளு, என்னதான் அவன் பவர்ஃபுல்லா இருந்தாலும் கூட ஹீரோ கூட தான் அவன் சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. இதே டைமிங்ல நீங்க ஹீரோ கிட்ட நீ ஷூரா தான் இருக்கியா, அந்த டெஸ்ட்ல நீ இந்த லிட்டில் ஸ்னோ பாலை தான் யூஸ் பண்ண போறியா அப்படின்ட்டு நீங்க ஹீரோட்ட கேட்க, ஆமா நான் அதான் யூஸ் பண்ண போறேன், லிட்டில் ஸ்னோ பாலை நீங்க ஒன்றும் குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். இதை கேட்டு நீங்க ஹீரோ மேல கை போட்டு விளையாண்டுக்கிட்டு 2 பேரும் பாஸ் ஆனா, நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் இந்த கடைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு நீங்க சொல்றா. அந்த டைமிங்லேயே ஹே பிரதர் அவளை நிப்பாட்டு, அவளை போக விடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பொண்ணு நிப்பாட்ட சொல்றா. அந்த பொண்ணு ஹே ஒன்னா தாண்டி என் பாய் ஃப்ரெண்டு என்னை விட்டு போனா அப்படின்ட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நீங்க யார் உன் பாய் ஃப்ரெண்டு திரும்பி மறைச்சிட்டு கேட்கறா. அந்த டைம் அவளை தெரியாதா, நேத்தி கூட ப்ரொபோஸ் பண்ணானே அப்படின்ட்டு சொல்லும்போது, ஓ அவனா அந்த கலப்கார் கோழி குஞ்சு, ஸோ அவன் சொன்னான், ஆனால் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்க சொல்றா. இதை கேட்டு அவன் ஷாக் ஆகுறா. நீ தாண்டி அவனை மயக்கி கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லூசுத்தனமா பேச ஆரம்பிக்கும் போது, ஹே நீ வாடா ஹீரோ, நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, இவங்கள்ட்ட எதுக்கு நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஹீரோ கூப்பிட்டு கிளம்ப போகும்போது, ஹே நீ என்ன சீரியஸாவே எடுத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய பிரதர் அவனை பிடிச்சிக்கிட்டு, நீ என்னுடைய சொந்தக்கார பொண்ணு கூட சண்டை போட்டிருக்க, நான் அவனை சும்மா விடுவேன் நீ எப்படி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்றான். இதை கேட்டு நீங்க சமாகாண்டா ஆகுறா விடுற அப்படின்ட்டு முறைச்சிக்கிட்டு சொல்லும் போது, இதை பார்த்துட்டு அந்த பையனும் ஷாக் ஆயிட்டு, இவனுக்கு என்னுடைய பவர் என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் என் பவரை காட்டணும் உனக்கு அப்படின்ட்டு அவளை அடிக்க போகும்போது சைடில் புந்த நம்ம ஹீரோ அவருடைய கையை அசால்ட்டா தடுத்து நிப்பாட்டுறான். நீங்க அதை பார்த்துட்டு ஷாக்ல இருக்கும்போது நீங்க அட்டாக் பண்ண கூட்டு வந்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணு, ஹே தம்பி அவன் கிடக்குறான் ஜோபி பையன், அவனை பத்தி இந்த ஸ்கூலுக்கே தெரியும், அவன் ஒரு மொக்க பையன், அவனுக்காக நீ சீக்கிரம் முடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லதை கேட்டோன்னே, ஹே என்னடா ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ண ட்ரை பண்றியா, உனக்கு செட்டே ஆகல தம்பி அப்படின்ட்டு அவனும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போதே ஹீரோ அவனை அசால்ட்டா அடிச்சு பறக்க விடுறான். இதை பார்த்துட்டு தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வந்த பொண்ணு அவனை பார்த்துட்டு இருக்கும் போதே, நான் அவளுடைய பிரதர், நீ எதுவாக இருந்தாலும் ஏன் கிட்ட பேசு அப்படின்ட்டு ஹீரோ டெரரா சொல்றான். இது கேட்டு அவன் ஷாக்ல இருக்கும் போதே, நீங்களும் என்ன இது ஹீரோ இவ்வளவு பவர்ஃபுல் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோ பரவாயில்லையே என்னுடைய ஸ்ட்ரென்த் ரொம்பவும் நல்லா இருக்கே அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் அவனோட ஸ்ட்ரென்த் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த அடி வாங்கின பையனும், ஹேய் உன் சாவை நீனே தேடிக்கிட்ட, இதுக்கு மேல நடக்க போறது என்னுடைய பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பீஸ்ட்டை சமன் பண்றான். இதை பார்த்துட்டு ஹீரோவும் நீங்க ஷாக் ஆகுறாங்க. அவனுடைய பீஸ்டோடைய பேரு கோஸ்ட் உல்ஃப். இவனுடைய பீஸ்டோடைய ரேங்கிங் என்னன்னா ரேங்க் 2 ஸ்டேஜ் 1ல இருக்கு. 2 ஹை கிளாஸ் போகாத ஸ்டூடெண்ட்ஸ் என்னைய அட்டாக் பண்ண ட்ரை பண்றீங்கல்ல, ரேங்க் 2க்கு போன பீஸ்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இல்லடான்ட்டு அவன் சொல்ல, எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு என்ன இது என்னுடைய பெட்டு ரேங்க் 1 ஸ்டேஜ் 7ல தான் இருக்கு, என்னால அவனை சமாளிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவனுடைய பீஸ்டை வெளியெடுக்க ட்ரை பண்ண அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ
முன்னாடி நடுவில் வந்துடுறான். ஹே நீ எதுக்குடா நடுவில் வந்த, நீ உன்னோட லிட்டில் ஸ்னோ பாலை பயன்படுத்தணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்ட்டு லிங்கு கேட்கும்போது, நீ உன்னோட பீஸ்ட்டை இறக்கி உன் பீஸ்ட்டுக்கு ஏதாச்சும் காய ஏற்பட்டுருச்சுன்னா அந்த அவேக்கன் அந்த பீஸ்ட் டெஸ்ட்ல உனக்கு கம்மியான மார்க் கிடைக்கும், அதனால நீ இது என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். இதை கேட்டு நீங்க கூட சண்டை போட வந்திருப்பா இல்லையா ஒரு பொண்ணு, ஹே ஒன்ன மாதிரி ஒரு குப்பையால எப்படா அவளை காப்பாற்ற முடியும், நீ ரொம்ப ஓவரா சீனை போடுற, நீ இன்னும் ஒரு மிட் லெவல் பீஸ்ட் டைமர் ஸ்கூலையே முடிக்கல, நீ எப்படா ஒரு ஹை லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் மேட்டை எப்படா தோக்கடிக்க முடியும், பிரதர் நீங்க அவனை சீக்கிரமா முடிச்சு விடுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அவனுடைய பீஸ்ட்டை களத்துல இறக்கி விடுறான். இந்த கோஸ்ட் உல்ஃபும் ஹீரோ அட்டாக் பண்ண போது ஹீரோ அந்த உல்ஃப் அட்டாக் பண்ண வர அந்த செகண்ட்ல ஹீரோ அவனுடைய பெட்டை ரிலீஸ் பண்றான். ரிலீஸ் பண்ண அடுத்த நிமிஷம் எக்ஸ்ட்ரீம் கோல்டு ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன கோல்டு அசால்ட்டா அந்த கோஸ்ட் உல்ஃபையே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுடுது. ஏன் பின்னாடி நின்றுட்டு இருக்க அவனுடைய மாஸ்டருக்குமே அந்த ஃபீல் உரைய ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு என்ன லிட்டில் ஸ்னோபால் எவால்வ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நீங்க ஷாக்கா கேட்கும் போது ஆமா லிட்டில் ஸ்னோபால் எவால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இந்த பக்கம் அந்த கோஸ்ட் உல்ஃபை கண்ட்ரோல் பண்ணிருப்பான் இல்லையா, ஹே மூவ் பண்ணு, என்ன அப்படியே நிக்கிற, ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏதோ கத்தி பார்ப்பான். பட் அந்த உல்ஃபால மூவ் பண்ணிருக்கவே முடியாது, சுத்தமா ஃபுல்லாவே ஃப்ரீஸ் ஆயிருந்திருக்கும். லிட்டில் ஸ்னோபால் என்ன பண்ணுதுன்னா அசால்ட்டா ஏகப்பட்ட ஐஸ் கிறிஸ்டல்ஸை உருவாக்கி அந்த மொத்த கோஸ்ட் உல்ஃபியுமே உடச்சி அந்த மாஸ்டர் கிட்டக்கே தூக்கி போட்டுறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மல் மிடில் கிளாஸ் ஸ்கூல்ல தானே படிச்சுட்டு இருக்கான். இவன் எப்படி இருந்தாலுமே ஒரு ரேங்க் 1 ஸ்டேஜ் 9ல இருக்கக்கூடிய பீஸ்ட்டை தானே வச்சிருப்பான். இப்படி என்னுடைய ரேங்க் 2ல இருக்கக்கூடிய பீஸ்ட்டை இவனால போட்டு தள்ள முடியுது. அப்படின்னா அவன்கிட்டயும் ரேங்க் 2ல இருக்கக்கூடிய பீஸ்ட் தான் இருக்கா, தப்பா கணக்க போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்ல இருக்கும் போதே அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, பிரதர் இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்கும்போது நம்ம தப்பா கணக்கு போட்டுட்டோம், நம்ம வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். போலான்ட்டு கிளம்ப போகும்போது ஹே நில்லுங்கடா, உங்களை யார் இந்த இடத்த விட்டு போக சொல்லான்ட்டு ஹீரோ மிரட்டுறான். இதை கேட்டு அவங்க 2 பேத்துக்கும் சரியான ஷாக்கு. டக்குன்னு போயிட்டு அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா, இதுக்கு மேல உங்க வயில நான் குறுக்கு வரவே மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது, ஹே நீ யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்க கூடாதுன்ட்டு ஹீரோ சிம்பிளா சொல்றான். அப்புறமேட்டு நீங்க கிட்ட போயிட்டு நீங்க உங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல நான் உங்களை எதுவும் தொந்தரவு செய்ய மாட்டேன், என் முட்டாள் தங்கச்சிக்கு நான் தகுந்த பாடத்தை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அண்ணா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தங்கச்சி கேட்டதான் குத்தம் சிவில்லே ஒரு அறைய வச்சு மன்னிப்பு கேள்வி அப்படின்னு சொல்றான். இதைக்கு பார்த்துட்டு நீங்க சரி போங்களாம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஓ எஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது சரி போங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு தம்பி வேற லெவல்ரா, எப்படிடா தம்பி ரேங்க் 2ல இருக்கக்கூடிய கோஸ்ட் உல்ஃபை உன்னால தோக்கடிக்க முடிஞ்சிச்சு, இதுதான் எப்படிடா அவனுடைய பேட்டு செகண்ட் லெவலுக்கு போச்சு, இதுதான் ஃபைனல் எவால்வா இல்லை என்ன போகுமா அப்படின்ட்டு நீங்க ஹீரோட்ட கேட்டுட்டே இருக்கும்போது இல்ல இதை பத்தி நம்ம அப்புறமேட்டு பேசிக்கலாம், இப்போதைக்கு நம்ம வேகமா போயிட்டு எக்ஸாம் பாஸ் பண்ற வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அந்த இடத்த கட் பண்ணா இம்பீரியல் பீஸ்ட் அசோசியேஷன் பில்டிங் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஆர்ஜின் கல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை காட்டுறாங்க. அது இருக்கிறதுல ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மற்ற மக்கள் எல்லாம் மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாருமே. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இருக்கான். ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, ஹீரோ வந்திருக்கிறது இம்பீரியல் அகாடமி, இந்த எக்ஸாம் இந்த வருஷத்துல இதுதான் கடைசி எக்ஸாம், இதுல செலக்ட் ஆனா ஹீரோ இம்பீரியல் அகாடமிக்குள்ள சேர முடியும், அப்படி இல்லைன்னா வெளியே தான் போக முடியும். இந்த இடத்துல நம்ம எப்படியாவது சேர்ந்தே ஆகணும்ட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவார் இல்லையா, அவரும் வந்துடுறாரு. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்பவும் நன்றி. உங்களுக்கு நீங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்னதான ஒரு வெங்கலம் பதக்கம் கொடுத்துருப்போம், அதுல சூப்பர் ஹை மிடில் லோ அப்படின்ட்டு தனித்தனியா பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த இதை வச்சுதான் நீங்க ஆர்ஜின் ஸ்டோன் ரூயின்ஸுக்கு போறதுக்கான ஒரு கீ அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஹீரோடி கையில அந்த ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, அந்த பொருளை வச்சுதான் அவங்களுடைய டிஃபிகல்ட்டி லெவலை சூஸ் பண்ண முடியும். சப்போஸ் ஹீரோ லோ லெவல் எடுத்தான்னா அவனால வெறும் அசிஸ்டன்ட் பீஸ்ட் டேமரா மட்டும்தான் மாற முடியும். அதே சமயத்துல அவனுடைய பீஸ்ட் இருக்கும் இல்லையா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். சப்போஸ் அவன் மிடில் சூஸ் பண்ணானா அவனால அசிஸ்டன்ட் மாஸ்டராகவும் மாற முடியும். அதே சமயத்துல அவனுடைய பீஸ்ட்டை ஒரு லோ லெவலை விட கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சப்போஸ் அவன் ஹையை எடுத்தானா ஹை லெவல்ல எடுக்கிறது மூலமா அவனால ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் ஸ்டார்ட்டை ஓப்பன் பண்ண முடியும், அசிஸ்டன்ட் டேமராகவும் மாற முடியும். இல்லை அந்த லோ அண்ட் மீடியத்தை விட அதிகமாக அவனுடைய பெட்டோடைய பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சப்போஸ் சூப்பர் எடுத்தானா அவனால இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், பெட்டை இன்க்ரீஸ் பண்ணுவான் இல்லையா அதோடைய பர்சன்டேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் சூப்பர் எடுத்தானா. ஸோ இந்த ரிவால்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா எல்லாருமே சூப்பர் தான் எடுப்பாங்கன்னு நினைப்பாங்க. கூட இருந்த பையன் முட்டாள்தனமா பேசாத, இந்த வருஷத்தோட ஃபைனல் எக்ஸாம் இதுதான், நீ இந்த இதில் தோத்திட்டீங்கன்னா அவ்வளோதான், அதனால நீ லோ லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு, மீடியம் ஹை லோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். நீ என்ன சூஸ் பண்ண போற ஹீரோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஹீரோ அந்த டைம் அந்த டெஸ்ட்டை மேனேஜ் பண்றவரும், நீங்க டெஸ்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க உங்களுடைய திறமையை பொறுத்து நீங்க உங்களுடைய சேலஞ்சை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதை நீங்க
இழந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே யோசிச்சுட்டு அவங்களுடைய சேலஞ்சஸை சூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ லோ லெவலில் இருக்கக்கூடியவங்க டெஸ்ட்டை ஒரு 46 பேர் அட்டன் பண்ணுறாங்க. மீடியம்ஸில் இருக்கக்கூடியது ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுறாங்க. ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஆள் ஒன்று. ஸோ சூப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒருத்தன். ஸோ இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு யாரா அவன் சூப்பரை சூஸ் பண்ணியிருக்கான், யாராக இருந்தாலும் சரி இந்த வருஷம் அவங்க இம்பீரியல் அகாடமியில் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த சூப்பரை சூஸ் பண்ணதை போட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. அது யார் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கே தெரியும், நம்ம ஹீரோ தான். ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அழுத்திருப்பான். ஹீரோ கையில் இருக்க டோக்கனை பார்த்துட்டு, ஹே ஹீரோ, அப்போ நீ தான் இந்த கஷ்டமான டாஸ்க்கை சூஸ் பண்ணியா? நீ மட்டும் ஃபெயில் ஆனா இந்த அகாடமியில அப்ளிகேஷனே கிடைக்காது, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும்போது, ஹே ரிலாக்ஸ், இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை பார்த்துட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம், அப்ப இவன் தான் அந்த கஷ்டமான டெஸ்ட் எடுத்துப்பான் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காட்டுறாங்க. இவன் ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கான், இவனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமிங்ல இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவர் வந்துட்டு, நீ தம்பி நான் சொன்னதை நீ தெளிவா கேட்டியா இல்லையா, நீங்க உங்களுடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணணும், நான் உனக்கு திருப்பியும் சான்ஸ் தரேன், சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும்போது, நான் நல்லா தெளிவா முடிவெடுத்து தான் நான் இந்த சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, இந்த கஸ்டமர் டெஸ்ட் அவங்களால பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்ட்டு டெரா கேட்கும்போது, ஆமான்னு அசால்ட்டா ஹீரோ சொல்றான். இதை கேட்டு இந்த காலத்து பசங்களாம் ரொம்ப திமிரு பிடிச்ச பசங்க, சரி நான் சொல்ல வேண்டிய அட்வைஸை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீ நெருப்போட விளையாடுறது உன்னோட இஷ்டம், சரி எல்லாருமே சூஸ் பண்ணணும்னு நினைச்சதை சூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, சரி நாங்க இந்த போட்டியை ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறவரும் சொல்கிறாரு. எல்லாருமே அதே இடத்துல உட்காடுறாங்க. அவங்க உட்காந்த உடனே அவங்க உடம்புலேருந்து ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அவங்க எல்லாருமே அந்த ஆர்ஜின் ஸ்டோனுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே போனவருக்கு வெளியே இருந்த அந்த டெஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறவர், உன் பேர் லிங்கு தானே, நீ ஒரு இன்ட்ரெஸ்டிங் காய் தான்ட்டு அந்த டெஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கான். ஹீரோ இருக்கிற இடம் ஒரு அரீனா மாதிரி தெரியுது. இப்போ நம்ம ஹீரோ எங்கே வந்திருக்கான்னா அந்த ஆர்ஜின் ஸ்டோனுக்குள்ளே தான் வந்திருக்கான். ஆக்சுவலி இது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்குள்ளே காயம் ஏற்பட்டாலோ பெட்டை சமன் பண்ணி பெட்டுக்கு ஏதாச்சும் காயம் ஏற்பட்டாலோ இது வெளியே இருக்கவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோக்கு முன்னாடி அப்பியர் ஆகுது. நீங்கள் இது வரைக்கும் யாரும் சூஸ் பண்ணாத ஒரு டாஸ்க்கை சூஸ் பண்ணிருக்கீங்க. அதே சமயத்தில் நீங்கள் வெளியே பேட்டில் போட்டிருப்பீங்க இல்லையா, கோஸ்ட் உல்ஃபை டிஃபீட் பண்ணதுக்காக சில ரிவார்ட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு பரவாயில்லையே இதுக்குள்ளேயும் சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்ட்டு ஹீரோ நினச்சிட்டு ரிவார்டு என்னன்னு பார்க்குறான். ரிவார்டு பார்த்தீங்கன்னா 100 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டும் ஒரு கிறிஸ்டலும் கொடுக்குது. அந்த கிறிஸ்டலும் ஸ்பிரிட் கிறிஸ்டல் தான். ஹீரோ என்ன முடிவு பண்ணுறான்னா இப்பயே இது எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் அந்த கிறிஸ்டலையும் இப்பயே ஆக்டிவேட் பண்ணுறான். ஸ்பிரிட் கிறிஸ்டல் வந்து ஹீரோடைய ஸ்பிரிட்டோடைய பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது ஒன்று. இதே டைமிங்ல அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டை வச்சு லிட்டில் ஸ்னோபாலை அப்கிரேட் பண்ணுறான். அப்படி அப்கிரேட் பண்ணும்போது ரேங்க் 2 ஸ்டேஜ் 4ல இருந்தது இப்போ ஸ்டேஜ் 6க்கு போகுது. பரவாயில்லையே, நான் உள்ள வந்தோடனே இதை அப்கிரேட் பண்ணதுனால என்னுடைய நான் ஜெயிக்கிற சதவீதம் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்ட்டு ஹீரோ மனசுல நினைக்கலாம். அந்த டைம் அந்த அரீனாவில் ஒரு பாத் இருந்து அதுக்குள்ள இருந்து ஒரு ஃபயர் டைப் லிசார்ட் மாஸ்டர் ஒன்று வெளியே வருது. இது ரேங்க் 1 ஸ்டேஜ் 7ல தான் இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோவும், என்னடா இது அதிகமான பவர்ஃபுல்லான பீஸ்ட்லாம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா இது என்னடா ரேங்க் 1ல இருக்கக்கூடிய பீஸ்ட் வருது அப்படின்ட்டு ஹீரோ ஷாக்ல அந்த பெட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெட்டோ என்னடா இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஃபயர் அட்டாக் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ அசால்ட்டா அவனுடைய பெட்டை ரிலீஸ் பண்றான். ரிலீஸ் பண்ண வேகத்துக்கு அந்த பெட்டும் ஒரு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வர வச்சு அந்த மொத்த லிசார்ட் மாஸ்டரையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுடுது. பரவாயில்லையே, என்னுடைய பெட்டுக்கு அதிகமான கோல்டு எனர்ஜி இருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு தடவை கொடுத்துட்டே சொல்றான். இந்த ஸ்டேஜ்ல கிளியர் ஆகிறதுக்கு மொத்தம் 5 லெவலை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு கேட்டு திறந்து அதுல இருந்து ஒரு 100 மாஸ்டர் வருது. இதோடைய லெவல் வந்து ரேங்க் 2 ஸ்டேஜ் 9. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ மற்றவங்களுக்கு வேணா இது ரொம்பவும் கஷ்டமா இருக்கலாம், ஆனா இது எனக்கு இருக்காது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது இதை டெஸ்ட்டை மேனேஜ் பண்றவரும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. போன ரவுண்ட்ல வேணா பிளேன் டைப்புக்கு ஆப்போசிட்டா நீ உன்னுடைய பெட் அதிர்ஷ்டம் வாய்ந்ததா இருந்தது, அதனால ஈஸியா நீ ஜெயிச்சிட்ட, இந்த ரவுண்டு தான் ஸ்டார்ட் ஆக போகுது உண்மையான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு பாஸ் ஆயிட்டான் ஹீரோ. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஹீரோ போறான். அந்த டைம் ஒரு கேட்டை திறந்துட்டு ஒரு பிளான் டைப் மாஸ்டர் வெளியே வருது. இதோடைய ரேங்க் வந்து ரேங்க் 2 ஸ்டேஜ் 2ல இருக்கு. டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றாரு இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு ஹீரோடைய மேட்சை பார்த்துட்டு நீ என்னதான் ரேங்க் 2 ஸ்டேஜ் 1ல இருக்கக்கூடிய மாஸ்டர் தான் மிஞ்சி போனா வச்சிருப்ப, இப்போ வந்திருக்கிறது பிளான் டைப், அதுவும் ரேங்க் 2 ஸ்டேஜ் 2ல இருக்கு, அசால்ட்டா இந்த மாஸ்டர் ஒன்று போட்டு தள்ளிட்டு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோடைய பெட்டும் அதோடைய ஐஸ் ஸ்கில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. ஆனா அதோடைய பிளான் டைப் மாஸ்டர் இல்லையா, அதனால ஈஸியாவே தடுத்துடுது. தடுத்த உடனே ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடறான், இது வந்து செத்து போன மரமா இருக்கு, என்னதான் பட்டாலும் ஐஸ் கிறிஸ்டலால அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த பிட் அதோட பவர் யூஸ் பண்ணி லிட்டில் ஸ்னோபாலை கட்டி போட்டு அதை அட்டாக் பண்ண வருது. அதோட பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைம் நம்ம டெஸ்ட்டை மேனேஜ் பண்றவரும்
சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல நீ இந்த புதியவங்க மத்தியில் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவளா இருந்தாலும் கூட இதோட உன் கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் ஷாக் ஆகுறாரு. அந்த பிளான்ட்டை சுற்றியுமே ஏகப்பட்ட ஐஸ் டோமு ஐஸால ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நீ என்ன நினைச்ச, அந்த ஐஸ் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி அட்டாக் மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைச்சியா என்ன, இதுதான் ஐஸ் டோமைன், இப்போ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு ஹீரோ சிரிக்கிறான். இந்த பிளான்ட் ஐஸ் டோமைன்ல மாட்டிருக்கும் இல்லையா, அப்போ ஹீரோ அவனுடைய பனிக்கட்டி ஸோ ஐஸ் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி அந்த பிளான்ட்டை அட்டாக் பண்ணுறான். ஸோ செம்மையான டேமேஜ் அந்த பிளான்ட்டுக்கு. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ சிஸ்டமோ, ஸோ நீங்கள் வந்து 3rd லெவலில் ஜெயிச்சிட்டிங்க, ஸோ நீங்கள் வந்து இன்னும் 2 லெவல் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் வருது. ஸோ அந்த டைம் வந்து நெக்ஸ்ட் லெவல் கண்டினியூ ஆகுது. ஒரு கூண்டுக்கு பின்னாடி ஒரு 4-5 கண்ணு வெளியே தெரியுது. ஸோ அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே காட்டுறாங்க. அந்த டெஸ்ட் சில பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க போல. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த தோக்கடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கும்போது, அச்சோ இந்த வருஷமும் போச்சு, கொஞ்சம் விட்டுருந்தா கூட நம்ம பாஸ் ஆகிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வருத்தப்பட்டு இருக்கான். நான் ஜெயிச்சிட்டேன், இந்த டைம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சந்தோஷப்பட்டு இருக்கான். இதே மாதிரி எல்லாருமே பாஸ் ஆகிட்டு தோல்வி அடைஞ்சிட்டோம் ஏந்தி எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டே இருக்கும்போது ஹீரோ சண்டை போடுறதை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது ரேங்க் 2ல இருக்க பீஸ்ட் தானே, அது கூட யார் சண்டை போட்டுட்டு இருக்கா, இது எப்படி இந்த மாதிரியான இடத்துல லெவல் 2 பீஸ்ட் அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. அது சூப்பரை சூஸ், அந்த ரொம்பவும் கஷ்டமான டெஸ்ட்டை சூஸ் பண்ண வந்தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ள காட்டுறாங்க. ஹீரோ அந்த பீஸ்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி போட்டு தள்ளியிருக்கான். ஸோ அங்கே இருக்க சிஸ்டமோ நீங்கள் 4th லெவலில் டிஃபீட் பண்ணிட்டீங்க, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போறீங்கன்னு சொல்லிடுது. ஹீரோவும் எப்படி இதையும் முடிச்சாச்சா, சரி நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வெளியே காட்டுறாங்க. வெளியே யாரா சாமி இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், வெளியே இருக்க ஸ்கூல்ல யாரெல்லாம் பவர்ஃபுல்லாக எனக்கு நல்லாவே தெரியுமே, ஆனால் இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கும் போதே நம்மளுடைய நீங்களும் கண்ணை திறந்துடுறா. எப்படி நான் பாஸ் ஆகிட்டேன், நான் அசிஸ்டன்ட் பீஸ்ட் டீமரா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டு சரி ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. அந்த டைம் யாரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க ஷாக் ஆகுறா. என்ன அது எங்க கூட்டமா இருக்காங்க, சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்க்கறா. பார்த்த உடனே ஷாக்கு, இது ஹீரோ தானே, அவன் எப்படியோ ஹையஸ்ட் லெவல் டிஃபிகல்ட்டி லெவல்ல 4th லெவல் டிஃபீட் பண்ணிட்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அது வெளியே வருது பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. வெளியே வந்தது சைபர் டீத் லயன். இது வந்து ஸோ மிருக வகை அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் 2 ஸ்டேஜ் 5ல இருக்கு. இது எப்படி டீத் லயன் தானே, இது எப்படி ஒரு பவர்ஃபுல்லான பீஸ்ட், இது எப்படி ஒரு புதிய ஆளால எப்படி தோக்கடிக்க முடியும், இந்த மாதிரி இந்த பையனால எப்படி தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்ல அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அந்த டைம் அந்த சிங்கம் சம்மர் ஸ்பீட்ல வந்து ஹீரோடைய பெட்டிக்கே ஒரு கீரலா போட்டு வருது. ஸோ அந்த டைம் அந்த டெஸ்ட்டை மேனேஜ் பண்றவரும் பார்த்துட்டு இருப்பார் இல்லையா, இதை பார்த்துட்டு நீ கொஞ்சம் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு, நீ ஏதாச்சும் ஒரு நியூ ட்ரிக்கை காட்டியான்னு பார்ப்போம், நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான் பார்ப்போம், நீ எந்த அளவுக்கு இதை ஹேண்டில் பண்றேன்ட்டு அப்படின்ட்டு அந்த மேனேஜர் ஸோ அவர் யோசிக்கிறாரு மனசுல. என்னதான் சைபர் ட்ரூத் லைனை விட ஹீரோடைய பெட் ஒரு ஸ்டேஜ் அதிகமா இருந்தாலும் கூட ஹீரோடைய பெட்டுக்கு ஸோ அவங்களுடைய சுற்றுச்சூழல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ அந்த பீஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட் ஆனது, அதோட இல்லாமல் ஸ்ட்ராங் ஆனது. இப்போ நம்ம ஹீரோடைய பீஸ்ட் ரொம்ப குட்டியானது, அதே சமயத்தில் வீக் ஆனது கூட, அதெல்லாம் மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியும். என்னதான் ஸ்ட்ரென்த் வேறுபட்டதா இருந்தாலும் கூட சுற்றுச்சூழல் பீஸ்ட் மாஸ்டருடைய அந்த டாக்டிக்ஸ் ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த மாதிரியான இருக்கிறதுனால தான் ஸோ எப்படி போகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ இந்த சண்டை போகும். என்னதான் என்னுடைய பெட் ஒரு லெவல் அதிகமாக இருந்தாலும் கூட ஸோ 4 தொடர்ச்சியான சண்டை போட்டிருக்கு என்னுடைய பெட்டு. ஸோ இப்போதைக்கு அந்த சைபர் டூத் லயன் தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு, அதோடைய வேகம் அதோடைய ஸ்ட்ரென்த் என்னுடைய பெட்டை விட அதுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த சண்டை ரொம்பவும் கஷ்டமா தான் போக போகுது, இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா தோத்துருவேன், ஏதாவது எனக்கு ஒரு நேரம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லயன் சம்மர் ஸ்பீட்ல வந்து ஹீரோடைய பெட்டு அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் ஸ்னோபால் தயாராகு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐஸ் கிறிஸ்டலை யூஸ் பண்ண சொல்றான். சம்மர் ஸ்பீட்ல அந்த ஐஸ் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அவனுடைய பெட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட். ஸோ அவ்வளவுதான், லைன் ஒரு பக்கம் மல்லாந்து கிடக்குது, ஹீரோடைய பெட்டு ஒரு கிடக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸ்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆச்சரியமா. நம்ம ஸோ அந்த லைன் பெட் மேல ஏகப்பட்ட ஐஸ் கிறிஸ்டல் லான்ச் ஆகி கிடக்குது. டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா, அவர் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பரவாயில்லையே சைபர் டூத் பீஸ்ட் வந்து ரேங்க் 2 ஸ்டேஜ் 5ல இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட், அட்லீஸ்ட் இவனுடைய பீஸ்ட் ரேங்க் 2 ஸ்டேஜ் 5லயாவது இருக்கணும், இந்த விஷயத்தை அவன் மறைச்சு வச்சிருந்திருக்கான், அதனால தான் நான் கேட்டப்ப தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் போல அவரு நினைக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல கட் பண்ணா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ இருக்கிற இடத்துல அந்த சைபர் ட்ரூத் பீஸ்ட் தான் காட்டுறாங்க. அந்த சைபர் ட்ரூத் பீஸ்ட் ஏஞ்சிடுது, பாடி ஸ்ட்ரென்த்ல ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஒரு மிருகம் இல்லையா, அதனால ஈஸியாவே ஏஞ்சிடுது. ஆனா ஹீரோடைய பெட் தடுமாறி ஏந்திரிச்சு அதோடைய பவரை யூஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது. ஃப்ரீஸ் பண்ண முடியல, ஏன்னு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த சைபர் ட்ரூத் பீஸ்ட்ங்கிறது வந்து ரொம்ப பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு மிருகம், அதனால இதால ஈஸியாவே கோல்டுக்கு அடாப்ட் ஆகிக்க முடியும், அதனால தான் ஈஸியாக கோல்டுலேருந்து ரிலீஸ் ஆகி வந்துகிட்டு இருக்குன்னு ஹீரோ மனசில் நினச்சிக்கிட்டே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோட சிஸ்டம் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சிஸ்டம் சொல்லுது. இதுக்காக இந்த அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்னா ஹீரோடைய பெட் அதிகமான டைம் அதோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதுனால அவனுடைய பெட்டுக்கு 100 அச்சீவ்மெண்ட்ஸ் பாயிண்ட்டை தருது. அதோட இல்லாமல் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பாயிண்ட்டை வச்சு ஹீரோவால் ஒரு ஸ்கில்லை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். என்ன ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகிட்டு ஸ்கில்லை பார்க்குறான். ஸோ ஐஸாலான ஒரு செயினை யூஸ் பண்ணி அந்த பீஸ்ட்டை கட்டுப்படுத்த முடியும். ரெண்டாவது ஷீல்டு டைப்பான ஒரு பவர், அடுத்தது
ஏரோ பவர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியான ஒரு அட்டாக் ஏற்படுத்தி அந்த கிறிஸ்டலை பிடித்து சிதற வைக்க முடியும். இந்த மாதிரியான பவர் ஹீரோக்கு அடுத்தடுத்து காட்டுறாங்க. ஹீரோ இதுல இருந்து அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டை கொடுத்து ஒரு இதை சூஸ் பண்ணிக்கலாம். அச்சீவ்மெண்ட்ஸ் பாயிண்ட்டை கொடுத்து அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஏன்னா ஒரு பெட்டுக்கு மேக்ஸிமம் 1 இல்லைன்னா 2 ஸ்கில் தான் இருக்கும். இதுல என்ன ஸ்கில் ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படின்னா என்னால் இன்னும் அதிகமான ஸ்கில்லை பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு அட்டாக் சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ ஏரோ மாதிரி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறது, அதிகமான கான்சன்ட்ரேஷன் வேணும், அதிகமான கட்டுப்பாடு வேணும். அது ஏற்பட்டால் எனக்கு டேமேஜ் ஏற்பட்டாலும் ஏற்படும், அதனால அது வேணாம். அடுத்தது பேரியரை கிரியேட் பண்ணுற ஸ்கில்லை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளோதான் என்ன தற்காத்துக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் கூட இந்த பீஸ்ட்டை எதுக்குற அளவுக்கு ஷீல்டை வச்சு என்னத்தை பண்ண முடியும். ஸோ அதனால ஹீரோ அதுவும் வேணான்ட்டான். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த செயின் ஸ்கில் தான். ஹீரோ அவனுடைய செயின் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த பீஸ்ட்டை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணிட்டு ஹீரோ அந்த செயின் ஸ்கில்லை 50 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டை கொடுத்து பர்ச்சேஸ் பண்றான். ஹீரோடைய பெட்டுக்கு ஆட் ஆகுது. வாங்கினோடனே அவனுடைய சிஸ்டம் மீதி 50 பாயிண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் பாயிண்ட் இருக்குன்ட்டு ஹீரோக்கு சொல்லுது. என்ன இன்னும் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைபர் ட்ரூத் சிங்கம் ஹீரோடைய பெட்டை அட்டாக் பண்ண வருது. அந்த டைம் ஹீரோடைய பெட்டு சும்மா ஜகஜோதியா பிரகாசமா ஒளிர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு வெளியே இருக்கிறவங்களும் என்னாச்சு எல்லாம் ஒளிர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஷாக்ல இருக்கும்போது இதுல ஒருத்தன் ஐயோ அந்த பெட்டு லெவலப் ஆகுதியா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு இல்ல வாய்ப்பே இல்ல, இப்போ பெட்டை லெவலப் பண்றதுக்கு அதுக்கு மெட்டீரியல் வேணுமே, அதுக்கு அவன் எங்க போனா, அந்த பெட்டை லெவலப் பண்ற மாதிரி இருந்தாலும் கூட இந்த போட்டி முடிஞ்ச தானே லெவலப் பண்ணிருக்கணும், எப்படி சண்டை போடும் போதே லெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஷாக்ல இருக்கும்போது ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ நீ வாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த பீஸ்ட்டை கூப்பிடுறான். அந்த சைபர் ட்ரூத் பீஸ்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருக்கும் இல்லையா, ஹீரோனுடைய செயின் ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த பெட்டை கட்டி போட சொல்றான் அவனுடைய பெட்டிக்கிட்ட. அதுவும் அதே மாதிரி பண்ணுது. ஸோ கட்டி போட்டோடனே ஹீரோடைய பெட்டை ஐஸ் கிறிஸ்டல் பவர் யூஸ் பண்ணி அந்த பெட்டை அட்டாக் பண்ண சொல்றான். ஸோ அதே டைமிங்ல இந்த பக்கம் அந்த டெஸ்ட்டை மேனேஜ் பண்ணுவார் இல்லையா, அவர் ஹீரோடைய பெட்டு இன்னும் ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணதை பார்த்துட்டு என்ன 3வது ஸ்கில், அவனுடைய பெட்டுக்கு 3 ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. இதே டைமிங்ல ஹீரோவை காட்டினா ஹீரோ அவனுடைய ஐஸ் ஏரோ டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பான் இல்லையா. பட் அந்த பெட்டோடைய தோல் ரொம்பவும் ஹார்டா இருந்ததுனால அவனுடைய ஸ்கில் அதிகமா அது மேல ஒர்க் ஆகல. சிரிச்சுக்கிட்டு சரி இன்னொரு ரவுண்டு போகுமான்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் அட்டாக் பண்றான். ஸோ அவ்வளவுதான், அந்த பெட்டும் கீழே விழுந்துருது. அவ்வளவுதான், அந்த டெஸ்ட்ல ஹீரோ பாஸ் ஆயிடுறான். நீங்களும் அதை ஹீரோ நினைச்சு சந்தோஷப்படுறா. அதே டைமிங்ல வெளியே காட்டுறாங்க. எல்லா பசங்களும் அவ எப்படி ஜெயிச்சான், போட்டியாளருக்கு லஞ்சம் கிஞ்சம் ஏதாவது கொடுத்தானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் போட்டியை மேனேஜ் பண்றவரு பரவாயில்லையே அந்த முட்டா போய் ஜெயிச்சிட்டான், நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட திறமையான பசங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், நான் இது வரைக்கும் இவனை பார்த்ததே கிடையாது, ஆனா இவன் ஜெயிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போறாரு. அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய சிஸ்டத்தை செக் பண்ணி பாக்குறான், இவன் எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்கான்னு சொல்லிட்டு. இவன் ஸ்ட்ரென்த்ல 2.8. ஸோ இவனுடைய ஸ்பீட் பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹீரோடைய பெட்டோடைய ஸ்கில்லையும் செக் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்ல எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இந்த போட்டி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு வெளியே போக போறான். அதே டைம்ல ஹீரோடைய சிஸ்டமும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த போட்டியில ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கான ரிவார்டு சொல்லிட்டு 200 அச்சீவ்மெண்ட்ஸ் பாயிண்டா ஹீரோக்கு கொடுக்குது. அதோட இல்லாம ஹீரோடைய சிஸ்டம் உங்களுடைய 2வது பெட்டை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் சொல்லுது. இதை பார்த்துட்டு ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா சரி 2வது பெட்டை நான் எப்படி சூஸ் பண்ணலாம், இதுக்காக பெட் ஷாப் போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ மனசுல நினைக்கிறான். சரி நீங்க உங்களோட ரிவார்டை பெற்றுட்டீங்க, ஸோ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த அரேனாவிலேருந்து வெளியே தள்ளி விட்டுருது. ஹீரோவும் கணக்கு இருக்கலாம். வெளியே கண்ணை திறந்த அடுத்த செகண்டே எல்லாருமே பார்த்தீங்கன்னா டே நீ எப்படா செஞ்ச, அந்த பெட் பீஸ்ட் எப்படா, அந்த பெட் பீஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஹீரோ கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. நீங்களும் ஹீரோக்கு பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ சிரிக்கிறான். தம்பி என்ன மன்னிச்சிருப்பா, நீ சும்மா விளையாட்டுக்கு சீன் போறதுக்காக பண்றேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ அவன் மேல இருக்க நம்பிக்கையில தான் அப்படி சொல்லியிருக்க, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு இந்த பக்கத்துல இந்த பசங்க எல்லாம் என்ன மேனேஜரே மன்னிப்பு கேட்கிறாரா, இது மாதிரி எங்கேயும் நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நான் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். தம்பி உன் பேரு லின்சே தானே, நீ ஏன் என்னுடைய டீம்ல சேர்ந்துக்க கூடாது, நீ எங்க டீம்ல சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நீ யூனிவர்சிட்டி படிச்சு முடிச்ச வரப்பு எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அதோட இதுக்கான சர்டிபிகேட்டும் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோடைய சிஸ்டர் சீக்கிரமா இதை நீ ஒத்துக்கோ, இந்த மாதிரியான வாய்ப்புலாம் திருப்பி கிடைக்காதுன்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிச்சிடறான். என்னதான் இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் கூட ஃபியூச்சர்ல இதுல நான் பல மடங்கு திருப்பி செலுத்த வேண்டியதா இருக்கும். இந்த பீஸ்ட் டேமர் அகாடமியில சேர்ந்த வரப்பு என்னதான் எல்லாத்தையும் ஃப்ரீயாவும் அதிகமான ப்ரிவிலேஜ் எனக்கு கிடைச்சாலும் கூட ஃபியூச்சர்ல அதை விட பல மடங்கு நான் அவங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டியதா இருக்கும். அதிகமான ரூல்ஸ் இருக்கு, எனக்கு அதை ஃபாலோ பண்றதுக்குலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அதனால அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு எக்ஸாமினரை பார்த்து நீங்க கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா நான் இதை பத்தி இப்போதைக்கு எதுவும் யோசிக்கல, நான் இந்த அகாடமி முடிச்சுட்டு தான் இதை பத்தி நான் யோசிக்கலான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எல்லா பசங்களும் ஷாக்கு. அதுல ஒரு பையன் எக்ஸாமினர்
சார் நான் கொஞ்சம் இதுக்கு தகுதியானவனாலும் கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது அவர் எதுவுமே சொல்ல அவனுக்கு பல்ப் ஆகிடுது. ஸோ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, பரவாயில்ல இவன் ஒரு நல்ல பையன், இவன் நல்ல பையன்தான், இவன் இப்போயே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், ஃப்யூச்சரில் இன்னும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக மாறுவான், அப்போது நம்மலாம் ஒரு ஆளாகவே இருக்க மாட்டோம், அவன் எடுத்த டெசிஷன் கரெக்டு தான், சரி தம்பி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, சரி தம்பி நான் ஒன்று கட்டாயப்படுத்த மாட்டேன், கன்ஃபார்மாக அவன் மனசு ஃப்யூச்சரில் சப்போஸ் உன் மனசு சேஞ்ச் ஆச்சுன்னா தாராளமாக வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லுறாரு. ஸோ அந்த இடத்த விட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவனுடைய சிஸ்டரும் தனியாக போயிட்டு இருக்கும்போது பக்கத்து கிளாஸ் பொண்ணுங்க 2 பேர் வந்து, அக்கா எனக்கு உங்கள் பிரதருடைய நம்பர் வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஒரு பொண்ணு பிங்க் கலர் ஹேர் வச்சிருக்கவ டேரக்டாக ஹீரோட்ட போயிட்டு, சார் நான் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் சேர்ந்துக்கலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய சிஸ்டரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடுறாங்க. இதே டைமில் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, கம் டு மை ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. ஹீரோவும் ஆஃபீஸுக்கு போகிறான். அது வேற யாரும் இல்லை, நம்மளுடைய ஹீரோடைய கிளாஸ் டீச்சர். ஸோ அவங்க பார்த்துட்டு, வாடா தம்பி நீ ஹையஸ்ட் லெவலில் நீ கிளியர் பண்ணியிருக்கன்னு கேள்விப்பட்டேன், சூப்பர்ரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி கட்டி பிடிச்சி நெரிக்கிறாங்க. அவன் வழியில் கதறான். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஸோ ஹீரோ முட்டை மார்க் வாங்கினப்பெல்லாம் போட்டு பொழந்து கட்டியிருப்பாங்க போல, அதெல்லாம் ஹீரோ இப்போ மனசில் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதே டைமிங்கில் ஹீரோடைய டீச்சரும், நான் இங்கே உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னா இதுக்காக தான் சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை தூக்கி கொடுக்குறாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு ஸ்பிரிட் டெக்னிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த ஸ்பிரிட் டெக்னிக்ங்கிறது வந்து ஒரு ஸ்பிரிட் மாஸ்டராக போகிறாங்கன்னா அவங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் படிக்கக்கூடிய புத்தகத்தில் இது ஒன்று தான். ஒரு ஸ்பிரிட் மாஸ்டராக போகணுன்னா ஸோ அவங்க கட்டாயமாக படிக்க வேண்டிய நூல்னு சில இது இருக்குது. ஸோ நீ இது இப்போலேருந்து படிக்க ஆரம்பின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக் புத்தகத்தை ஹீரோயிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், இந்த ஸ்பிரிட் டெக்னிக் புத்தகங்கிறது வந்து ஸோ அவனுடைய ஸ்பிரிட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்பிரிட் பவர் வளர்க்குறது மூலயமா உன்னால் ஒரு பெட்டே இல்லாமல் இன்னொரு பெட்டை உன்னால தனியா நின்று தோக்கடிக்க முடியும். ஆனா இது ஒரு பெரிய அளவுல பீஸ்ட் போர் வந்துச்சுன்னா உன்னால இதை வச்சு அது எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது, உன்னுடைய உயிர் பிழைக்கிறதுக்கான சான்ஸை இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்னு சொல்லிட்டு ஹீரோடைய டீச்சர் சொல்றாங்க. இது கேட்டுட்டு ஹீரோவும், டீச்சர் நீங்க வேற லெவல், நான் இப்பயே இதை பிராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இதை கேட்டுட்டு, சரி தம்பி புரியல அப்படின்னா நீ என்கிட்ட வந்து தாராளமா கேளு எந்த நேரத்துலயும் அப்படின்ட்டு டீச்சர் சொல்றாங்க. இல்ல ஹீரோ அவனுடைய வீட்டுல அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அதுல ஸ்பிரிட் கார்டியன் அப்படிங்கிற டைட்டில் போட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்பிரிட் டெக்னிக்கை யூஸ் பண்ணானா அவனை சுற்றி ஒரு பேரியரை கிரியேட் பண்ண முடியும் 360 டிகிரியில். எந்த பக்கத்துலேருந்து அட்டாக் வந்தாலும் இந்த பேரியர் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. ஹீரோ என்ன யோசிக்கிறானா, இப்போ ஹீரோ போய் இம்பீரியல் அகாடமியில் சேர போகிறான் இல்லையா, பீஸ் டேமர் அகாடமியில் சேர போகிறான் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். சரி நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்கை ஃபில்லப் பண்ணுவான்னு சொல்லிட்டு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே 10 நிமிஷம் கிடக்குது. ஸோ அப்படியே அவனுடைய பவரை யூஸ் பண்ணி எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோவே ஷாக் ஆகிடுறான். ஸோ ஏன்னா இந்த மாதிரியான பேசிக் லெவலில் இருக்க கிரியேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் இல்லைன்னா மாசங்கள் கூட ஆகும். ஆனால் நான் 10 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ஹீரோடைய சிஸ்டம் அப்பியர் ஆகுது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்பிரிட் டெக்னிக்கை கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு 100 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் ஹீரோடைய சிஸ்டம்ஸ் கொடுக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு உங்கள்கிட்ட 350 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க உங்களுடைய ஸ்பிரிட் டெக்னிக்கை அப்டேட் பண்ணலாம். இதுக்கு 50 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் சொல்லுது. சூப்பர், என்னுடைய ஸ்பிரிட் டெக்னிக்லையும் என்னுடைய சிஸ்டம் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா நான் இன்னும் பவர்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்படுறான். ஹீரோ கிட்ட இப்போதைக்கு 350 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ கிடைச்சதோட சேர்த்து இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்றான். அப்படி அப்கிரேட் பண்ணும்போது ஹீரோடைய அந்த ஸ்பிரிட் கார்டின் அப்படிங்கிற ஸ்கில் வந்து 3வது லெவலுக்கு ஹீரோ அப்கிரேட் பண்றான். இப்படி அப்கிரேட் பண்ணதுனால ஹீரோடைய பேரியரோட தின்னஸ் அதிகமாகுது, அதோடைய ரேஞ்சும் அதிகமாகுது. 3 பேர் இருந்தா கூட இந்த ஷீல்டை போட்டு அவங்களால வர அட்டாக்கை தடுக்க முடியுமேன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ இந்த பேரியர் கிரியேட் பண்ணும்போது ஹீரோவுடைய ஸ்பிரிட் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாகுது, அதாவது 10 பாயிண்ட் கம்மியாகுது. இப்போ அவன்கிட்ட இருக்கிற ஸ்பீட் பாயிண்ட்டை வச்சு ஹீரோவால ஒரு நாளைக்கு 78 தடவை இந்த பேரியரை கிரியேட் பண்ண முடியும். இப்போதைக்கு 78 தடவை பண்ண முடியுது. சரி, நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பிரிட் மாஸ்டர் எக்ஸாமுக்கு போயிருப்பான் இல்லையா, அந்த எக்ஸாம்ல ஹீரோவுக்கு ஒரு ஸ்பிரிட் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஹீரோக்கு அச்சீவ்மெண்ட்ல கிடைச்சிருக்கும். அந்த கிறிஸ்டலை இப்ப பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பயன்படுத்துறான். ஹீரோடைய ஸ்பிரிட் பாயிண்ட் கொஞ்சம் அதிகரிக்குது, ஒரு 100 பாயிண்ட். கிட்டத்தட்ட இப்ப ஹீரோ கிட்ட 880 ஸ்பிரிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஸ்பிரிட் பாயிண்ட்ங்கிறத வந்து நார்மலா சிஸ்டம் வந்து 7.8 அப்படின்னு காட்டும். ஆனா அது 7.8
8 கிடையாது, 780. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோடைய சிஸ்டம் இப்போதைக்கு உங்ககிட்ட 880 ஸ்பீட் பாயிண்ட் இருக்குன்ட்டு ஹீரோ கிட்ட ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. சரி, நம்ம இவ்வளவு சீக்கிரமா அதை கத்திக்கிட்டோமே, இன்னும் 2 கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய புக்கை எடுத்து திறந்து பார்க்கறான். அதுல வந்து ஸ்பிரிட் ஏரோ, ஸ்பிரிட் இம்பாக்ட் அப்படிங்கிற 2 ஸ்கில்ல ஹீரோ பார்க்கறான். அது 2த்தையும் ஹீரோ அதை ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். ட்ரைனிங் பண்ணிட்டு கண்ணை திறக்கிறான். கண்ணை திறந்த உடனே ஸ்பிரிட் ஏரோ டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்க்கறான். கை 2 விரலை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் லான்ச் பண்றான். அது டைரக்டா போய் செவுத்துல லான்ச் ஆகுது. இது பெரிய அளவுல இம்பாக்ட் பண்ணல, ஆனா ஏரோ மாதிரி ஸ்ட்ரைட்டா போய் அட்டாக் பண்ணுது. இதுக்கு ஹீரோ கிட்ட இருந்து 10 ஸ்பிரிட் பாயிண்ட்டை ஹீரோடைய சிஸ்டம் கன்சியூம் பண்ணிக்குது. பரவாயில்லையே, இதுவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடுத்த டெக்னிக்கான ஸ்பிரிட் இம்பாக்டை பயன்படுத்துறான். ஸோ கையில் அவங்களுடைய ஸ்பிரிட் பவரை கேதர் பண்ணி ஒரு பெரிய அட்டாக் லான்ச் பண்றான். இந்த பவர் ஹீரோ கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்ஸை கன்சியூம் பண்ணிக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஸ்கில்லும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. அந்த ஹீரோடைய செவரே ஒரு மாதிரி கிராக் ரேட் இருக்கு. இது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோடைய சிஸ்டம், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 3 ஸ்பிரிட் டெக்னிக்கை கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு ரிவார்டா ஸ்பிரிட் போஷன் அப்படிங்கிற ஒரு பொருளை ரிவார்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடி சிஸ்டம் சொல்லுது. ரெக்கவரி போஷன் வந்து பாயிண்ட்ஸை கெயின் பண்றதை விட ரொம்பவும் ஸ்பீடாவே ஹீரோடைய ஸ்பீட் பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஹீரோடி சிஸ்டம் டிஸ்பிளேல போட்டிருக்கு. இது ஏதாச்சும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நமக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போதைக்கு நம்மளுடைய ஸ்பிரிட் ஆர்ச்சர் ஸ்பிரிட் இம்பாக்ட் டெக்னிக்கை 2வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்த 250 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டை கொடுத்து ஹீரோ 2த்தையுமே 2வது லெவலுக்கு அப்கிரேட் பண்றான். ஹீரோ கிட்ட இப்போதைக்கு 150 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் இருக்கு. வேற எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோ அதை அப்படியே வச்சுக்கிறான். இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய பெட்டில் படுத்துட்டு, நாளையிலேருந்து என்னுடைய 2வது பெட் பீஸ்ட்டை வாங்குறதுக்காக காசு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் வந்து ஒரு மிஷின் எடுக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு போறான். இந்த இடத்துல அவங்க சொல்ற மிஷினை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க நமக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ ஹீரோ அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிருக்கான். ஹீரோவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு குஸ்டை சூஸ் பண்றது. அவன் போயிட்டு அதை செக் பண்ணி பார்க்குறான். அதுல மொத்தம் 4 வகையான குஸ்டெல்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல ஒரு பறக்கிற பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதை கிளியர் பண்ணா 10,000 ரூபாய் காசு கிடைக்கும்னு போட்டிருக்கு. ஹீரோவும் பாக்குறான், இன்னும் சில குஸ்ட்லாம் இருக்கு. அதுல ஹீரோ சூஸ் பண்றது ஹையஸ்ட் ரிவார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இதுதான் சூஸ் பண்றான். ஏன்னா அப்படின்னா அவனுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். அதனால சூஸ் பண்ணும்போது பீட்டில் வந்து ஒரு நெஸ்ட்ல இருக்கு, அந்த பீட்டில் கிளியர் பண்ணும். இதுதான் அதுக்கான குஸ்ட். ஹீரோ அதை கிளிக் கொடுத்து உள்ள போறான். உள்ள போனப்ப தான் தெரியுது அதை கிளியர் பண்றதுக்கு அந்த தகுதி மட்டும் போதாது, இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அதனால ஆல்ரெடி 3 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கூட டீம் ஆகி தான் போக போறீங்க. உங்களுக்கு நீங்க அதை கிளியர் பண்ணி முடிச்சோடனே சரிசமமா அந்த 40,000 வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு சரியான ஷாக்கு. அடங்கொய்யால, இது முன்னாடியே தெரிஞ்சதுனால நான் இந்த குஸ்டை எடுத்திருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கடுப்பாகிறான். சோலாவே போய் நான் அதை கிளியர் பண்ணிட்டு வேண்டாம், எதுக்கடா இன்னும் 3 பேருன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாகிறான். ஹீரோக்கு குஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மிஷின் வந்து இன்னும் 3 பேர் வந்து டெத் டோல் கேனியன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. மதியம் 2 மணிக்கு வந்து அந்த டெத் டோல் கேனியனுக்கு நீங்க போகணும்னு சொல்லிட்டு அந்த மிஷின் ஹீரோ கிட்ட சொல்லுது. ஸோ ஹீரோவும் அந்த டெத் டோல் கேனியன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி 3 பேரும் வந்துடுறாங்க. ஹேர் வச்சிருக்க பொண்ணு, ஒரு மலமாடு, ஒரு கிரீன் கலர் ஹேர் வச்சிருக்க ஒரு மண்டையன். என்னடா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த இடத்துக்கு போயிடுறான். டேய் நீனா ஸ்கூல் கூட முடிச்சிருக்க மாட்டேன், அதுக்குள்ள நீண்டா ஹண்ட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பச்சை மண்டை ஹீரோ பார்த்து கேட்டிட்டு இருக்கான். இவனுடைய பேர் வந்து ஜிங்லி. இவன் ஒரு லோ லெவல் பீஸ்ட் டேமர். நீ இன்னும் கிராஜுவேட் கூட ஆகலடா, அதுக்குள்ள ஹண்ட் பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மலமாடு ஹீரோட்டி கேட்க, இவனும் ஒரு லோ லெவல் பீஸ்ட் டேமர் தான். பக்கத்துல இந்த பொண்ணு, நீ அவனை ரொம்ப பயன்படுத்துறடா, டே தம்பி நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாடா, நான் ஒன்னு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றா. இவளும் ஒரு லோ லெவல் பீஸ்ட் டேமர் தான். இவனுடைய பேர் வாங் சூயூன். அந்த பொண்ணுகிட்ட, ஆமா நான் என்ன கிராஜுவேட் கூட ஆகல, என்ன பாத்துக்கோங்கன்ட்டு ஹீரோ சொல்றான். ஸோ ஐயோ இவன் எவ்வளோ க்யூட்டா மரியாதையே நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இந்த மலை மட்டும், ஹேய் முட்டாள்தானே பண்ணிட்டு இருக்காத, இந்த மிஷின் எவ்வளோ ஆபத்தானது தெரியுமா. அதுக்கு அந்த பொண்ணும் மூஞ்சி திருப்பிக்குது. இதை பார்த்துட்டு அந்த மலை மாடு சொல்ல ஆரம்பிக்கிறான், இப்போதைக்கு நான் தான் இந்த டீமோடைய கேப்டன், நான் சொல்றதான் நீங்க செய்யணும். நீ சின்ன பையங்கனால உனக்கு வேலை கம்மியா இருக்கும், ஆனா நான் சொன்னதை செஞ்சேன்னா உனக்கும் பணம் கிடைக்கும். யார் அதிகமா வேலை செய்யறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மாடு சொல்றான். ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடறான். இவங்க யாருக்குமே இம்பீரியல் அகாடமிக்கு சேர்றது கூட தகுதி இல்லாதவங்க, இவங்க எல்லாருமே மிடில் ஸ்கூல்ல படிச்ச அந்த அறகுறை விஷயத்த வச்சு இந்த இடத்துல சர்வே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுல நினைச்சிட்டு புரிஞ்சது பாஸ், யார் அதிகமா வேலை செய்யறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி காசு கிடைக்கும் அதானே அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். சூப்பரா தம்பி, நீ சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்ட, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலமோட எல்லாத்தையும் கூட்டிட்டு உள்ள போறான். உள்ள போகும்போது உள்ள ஒரு குகை இருக்கு. அதுக்குள்ள ஏகப்பட்ட பீட்டில்ஸ், அதாவது
வண்டு மாதிரியான பீஸ்ட்டுங்க நிறைய இருக்கு. அது எல்லாமே அவங்கள பார்த்துட்டு வர ஆரம்பிக்குது. அந்த மலை மாடும் சரி எல்லாரும் சண்டைக்கு தயாராகுங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய ரைனோ பீஸ்ட்டை வெளியே எடுக்கிறான். இது ரேங்க் 2 ஸ்டேஜ் 5ல இருக்கு. இது ஜிங்லி இப்ப பாருங்க என்னோடதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பீஸ்ட்டை வெளியே விடுறான். அது வந்து ஒரு வெட்டிக்கிளி மாதிரியான ஒரு பீஸ்ட். இதோடைய ரேங்க் வந்து ரேங்க் 2 ஸ்டேஜ் 6ல இருக்கு. அடுத்தது நம்மளுடைய அக்கா அவங்க வந்து அவங்களோட பீஸ்ட்டை வெளியே விடுறாங்க. அது வந்து அது தேனி பீஸ்ட். ஸோ இது ரேங்க் 2 ஸ்டேஜ் 5ல இருக்கு. எல்லாரும் அவங்களுடைய பெட்டை ரிலீஸ் பண்றதோட அந்த 3 பேருமே அவங்களோட பெட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த வீட்டில் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு பார்ப்போம் உங்களால என்ன செய்ய முடியும்ட்டு அப்படின்ட்டு ஹீரோ பின்னாடி யோசிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கான். முன்னாடி ஏகப்பட்ட 1 ஸ்பைக் இருக்கிற பீட்டில் ஹீரோடைய டீமை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஹீரோடைய டீம்ல இருக்க மலமாடும் போயிட்டு அது எல்லாத்தையும் நசுக்கி போட்டு தள்ளு அப்படின்ட்டு அவனுடைய ரைனோ பீஸுக்கு கட்டளை போடுறான். ரைனோ பீஸும் அசால்ட்டா போயிட்டு எல்லாத்தையும் நசுக்கி போட்டு தள்ளிட்டு இருக்கு. டேய் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்ப என்னுடைய திறமையை பாருன்னு சொல்லிட்டு அந்த பச்சை மண்டக்காரன் அவனுடைய வெட்டிக்கிளியே வெளியே விடுறான். விட்ட அடுத்த செகண்ட் செம்ம ஸ்பீட்ல போயிட்டு வர எல்லா பீட்டிலையும் வெட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இது என்னோட டர்ன் சொல்லிட்டு அங்க இருக்க பொண்ணும் அவளுடைய பெட் பீஸ்டோடைய பவரை யூஸ் பண்றா. அந்த பெட் பீஸ்டுக்கு பின்னாடி ஒரு கொடுக்கு மாதிரியான விஷயம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஏகப்பட்ட கொடுக்கு போயிட்டு அங்க வர எல்லா வண்டையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. அந்த டைம் என்னடா புது பையா எங்க 3 பேர்த்தோட கூட்டணி எப்படி செம்ம கூலா இருக்கா அப்படின்ட்டு அந்த பச்சை மண்டை ஹீரோட்ட கேட்கிறான். இதை கேட்டுட்டு மலமாடும் என்னடா தம்பி இன்னமும் சண்டை போட ஆசைப்படுறியா, உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் வேணும் அப்படின்ட்டு கேட்கறான். இதை கேட்டுட்டு அந்த பொண்ணும் நீ ஒன்னும் கவலைப்படாரா தம்பி, நீ எனக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கோ, நான் உனக்கு கொஞ்சம் காசு தரேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றா. இதே டைமிங்ல அவங்க அடிச்சு போட்ட பீட்டில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திரிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமிங்ல ஆடம்பரமான அட்டாக். ஆனா இவங்களுடைய அட்டாக்கு துளி கூட அந்த வண்டுங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தல அப்படின்ட்டு ஹீரோ மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதே டைம் அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்டுட்டு ஆமா இந்த சத்தம் எங்கேருந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அவங்களுடைய டீம்மேட்ஸ்கிட்ட கேட்கும்போது அந்த டைம் ரெட்டை கொம்பு வச்ச பீட்டெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. இவங்க இதுக்கு முன்னாடி சண்டை போட்டது எல்லாமே ஒத்த கொம்பு வச்ச வண்டுங்க கூட தான். இப்ப வர்றது ரெட்டை கொம்பு வச்ச வண்டுங்க நிறைய வர ஆரம்பிக்குது. என்னது அது கும்பங்கள்லாம் வித்தியாசமா இருக்கே, எனக்கு தெரிஞ்சு இந்த பீட்டிலுங்க எல்லாமே அதுங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பச்சை மண்டை சொல்றான். இதே டைமிங்ல ஹீரோ அப்ப இந்த குகைக்குள்ள ஒரு பீட்டில் கிங் இருக்கும் போலியே அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். வந்த வண்டு மாஸ்டர் எல்லாமே அசால்ட்டாவே அங்க இருக்க ரைனோ பீஸ்ட்டை கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. இதே டைமிங்ல மீதி இருந்த அந்த வெட்டிகிளி அந்த பி மாஸ்டர் தேனி மாஸ்டர் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்குதுங்க. இதை பார்த்துட்டு அந்த பச்சை மண்டை அச்சுச்சோ போச்சே, திருப்பி நம்ம பீஸ்ட்டை திருப்பி வாங்கணும், இல்லை நம்மளோட பீஸ் செத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை மண்டை மலமாட்டிகிட்ட சொல்லும்போது ஹே ரைனோ பீஸ் திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலமாடும் சொல்லி பார்க்குறான். ஆனால் ரைனோ பீஸ்டிகிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இது தேவையில்லாத முயற்சி. இந்த பீட்டுகளுங்களுக்கு சத்தத்தை அது கிட்ட நெருங்க விடாத அளவுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, அதனால நீங்க எவ்வளவு பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு ஹீரோ அவங்க கிட்ட சொல்றான். இதை கேட்டுட்டு அச்சோ இந்த குழவி பீஸ்ட்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. அப்பதான் தெரியுது இது தேனி இல்ல குழவின்னு சொல்லிட்டு. எனக்கே இப்பதான் தெரியுங்க, என்ன மன்னிச்சிருங்க. அவ ஷாக்ல அப்படி இருக்கும்போது கொய்யால இது நீ முதல்ல சொல்லியிருந்தா நாங்களாச்சும் கேர்ஃபுல்லா இருந்திருப்போமே, உன்னோட விளையாட்டு புத்தியால இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை மண்டையனும் ஹீரோடைய சட்டையை பிடிச்சிட்டு கேட்கும்போது ஆக்சுவலி அண்ணா நீங்க கவலைப்பட வேண்டியது உங்க பீஸ்ட்டை பத்தி இல்ல உங்களை பத்தி அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். அப்பதான் பின்னாடி காட்டுறாங்க ஏகப்பட்ட டபுள் ஸ்பைக் வச்ச வண்டுங்க அவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அச்சோச்சோ ஓடுங்கடா நம்ம கதை முடிஞ்சிடும், இது லெவல் ஒன் மிஷினு கிடையாது, இது அதுக்கும் மேல இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மலமாடு அந்த இடத்த விட்டு ஓடுறான். பின்னாடியே ஏகப்பட்ட பீட்டில்ஸ் வந்து அவனை அட்டாக் பண்ண வருது. அவனோட கதை முடிய போற அந்த செகண்ட்ல ஹீரோ அவனுடைய ஸ்பிரிட் கார்டன் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை யூஸ் பண்றான். போட்ட அடுத்த செகண்ட் ஹீரோ 360 டிகிரியில ஒரு பேரியர் கிரியேட் ஆகுது. இந்த வண்டுங்க எதுவுமே ஹீரோடைய பேரியரை தாண்டி வர முடியல. ஹீரோடைய டீம்மேட்ஸ் எல்லாமே அந்த பேரியருக்குள்ள தான் இருக்காங்க, அதனால அவங்க சேஃப் ஆயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இம்பீரியல் அகாடமியில சொல்லித்தர ஒரு ஸ்பிரிட் டெக்னிக் ஆச்சு, இது எப்படி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்டன்ட்டு ஷாக்கா கேட்கும்போது முட்டாள்தனமா பேசாத கேர்ஃபுல்லா இருந்துட்டு ஹீரோ அவனுடைய பீஸ்ட்டை வெளியே கொண்டு வரான். அது பீஸ்ட்டும் வெளியே வருது. இதை பார்த்துட்டு இது என்ன வகையான பீஸ்ட் அப்படின்ட்டு அந்த 3 பேருமே ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஹீரோடைய பெட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த வெட்டிக்கிளிங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, இதோடைய ரேங்க் 1 ஸ்டேஜ் 6 7ல தான் மிஞ்சி போனா இருக்கும், ஆனா இதோடைய பிளஸ் பாயிண்டே அதிகமான அளவுல இருக்காதான். இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கஷ்டம்தான், ஆனா முடியாதது கிடையாது. என்னுடைய பீஸ்ட் வந்து ரேங்க் 3ல இருக்கு, அசால்ட்டா கொல்ற திறன் எனக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ சிரிச்சுட்டு அவனுடைய
பீஸ்டோடைய டொமைனை ரிலீஸ் பண்றான். ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட்ல ஏகப்பட்ட ஐஸ் அந்த இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே ஹீரோடைய பெட்டிக்கிட்டே இருந்து ரிலீஸ் ஆன ஃப்ரீசிங் பவர் அங்க வந்துகிட்டு இருந்த எல்லா பீட்லயுமே ஃப்ரீஸ் பண்ணி தள்ளிடுது. அந்த டைம் ஹீரோ, சீக்கிரம் உங்களுடைய பீஸ்ட்டை போய் காப்பாத்திக்கோங்க, அதுவும் நீங்க வெகுமதியை விட்டு தர மாதிரி இருந்தா மட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நாங்க கொடுத்துடுறோம், எங்களோட பெட் பீஸ்ட்டை காப்பாத்தி எங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்த மலமாடு சொல்றான். டேய், என்னோட தைரியம் தான் எங்களையே மிரட்டிட்டு இருப்ப, நீ என்ன அந்த லெஜெண்டரி எக்ஸாம்ல பாஸ் ஆன லின்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அந்த பச்சை கலர் ஹேர் மண்டையை கேட்க, நீ சொன்னது கரெக்டு தான், நான் தான் லின்சே அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டுட்டு, நீ தான் லின்சேவா, அதானே பார்த்தேன், எப்படி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட இவ்வளவு பவர் இருக்கும்ட்டு. பிரதர், நீ எப்படியாவது எங்க பீஸ்ட்டை காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. டேய், என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க, நீ சொன்னா அது உண்மையாயிடுமா என்ன? டேய், ஃப்ரீசிங்கை எடுத்து விடுறா, எங்க பெட்டு ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு அந்த பச்சை கலர் ஹேர் மண்டையை கத்திட்டு இருக்கும்போது பொங்குன்னு மூஞ்சில ஒரு குத்த விட்டு, ஏண்டா அவன் ரிலீஸ் பண்ண பவரை பார்த்து கூட மாட அவனால புரிஞ்சுக்க முடியல, அவன் தான்டா அப்படின்ட்டு அந்த மலமாடு அவன் கிட்ட சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்க இதே டைமிங்ல ஹீரோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க எல்லாமே உருக ஆரம்பிக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு, சீக்கிரம் உங்களுடைய பீஸ்ட்டை இதுல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு சீக்கிரம் வெளியே போங்கன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அந்த பொண்ணும், நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய பவரை வச்சுட்டு இது டெம்பரவரியா நிப்பாட்டி வைக்க மட்டும்தான் முடியும், உங்களால கொல்ல முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்டுட்டு, இதுங்க எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு அந்த கிங்கை தான் போட்டு தள்ளணும். ஹீரோ சொன்னதை கேட்டோடனே, அப்போ இந்த பையன் உள்ள போறானா என்ன, அடி வாங்கினவன் ஹீரோவை பார்த்துட்டு யோசிக்கிறான். இதே டைமிங்ல ஹீரோவும், சீக்கிரம் எல்லாரும் வெளியே போங்கன்ட்டு அந்த வீட்டுல வெளியே வந்துட்டு இருந்த அந்த பள்ளத்தை நோக்கி கீழே குதிக்கிறான். பின்னாடியே ஹீரோடைய பெட்டும் வருது. ஹீரோ உள்ள போனோடனே உள்ள இடம் ஃபுல்லாவே கருப்பா இருக்கு. ஆனா ஹீரோவால தெளிவாவே பார்க்க முடியுது. பிசிக்கல் பாடி என்ஹான்ஸ் பண்ணிருப்பான் இல்லையா, பவர் இன்க்ரீஸ் பண்ணிருப்பான் இல்லையா, இதனால ஹீரோடைய கண் பார்வையும் நல்லாவே தெரியுது. பரவாயில்ல, நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு முன்னாடி பாக்குறான். முன்னாடி ஏகப்பட்ட அந்த வீட்டுல வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ நோக்கி நிறைய வண்டுங்க அட்டாக் பண்ண போற அந்த செகண்ட்ல ஹீரோ திருப்பியும் ஸ்பிரிட் கார்டியன் ஷீல்டை போட்டு விட்டாலும் திரும்பி ஏகப்பட்ட வண்டுங்க அட்டாக் பண்ணுது. வேகமா அட்டாக் பண்ணதுனால அதுங்களுடைய உடம்பே வெடிச்சு செத்து போகுது. இதை பார்த்து நிறைய வண்டுங்க என்ன பண்ணுதுன்னா வெடிச்சு செத்து போகுது. இருந்தாலும் நிறைய வண்டுங்க இந்த டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஹீரோக்குமே தோணுது இது அதிகமா இருக்கிறதுனால என்னுடைய ஸ்பிரிட் பேரியர் ரொம்ப நேரம் தாங்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா நான் இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா என்கிட்ட இன்னமும் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவோட சிஸ்டத்தை பார்க்கலாம். 2 ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ நீங்க 50% கொடுத்து உங்களுடைய பெட்டோடைய க்ரோத்திங் ரேட்டை இம்ப்ரூவ் 60% இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய பெட்டுக்கு ஐஸ் ஷீல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்கில் கிடைக்கும். இது மூலமா ஹீரோ சுத்தி ஐஸ் பேரியரை கிரியேட் பண்ண முடியும். 2வது ஆப்ஷன் நீங்க 100 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டை கொடுத்து உங்களுடைய பெட்டோடைய growth இன்க்ரீஸ் பண்ணா அந்த உங்களுடைய பெட்டுக்கு ஐஸ் நோவா அப்படிங்கிற ஒரு ஸ்கில் கிடைக்கும். இது மூலமா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஐஸ் கிறிஸ்டலை உருவாக்கி அதை வெடிச்சு சதற வைக்க முடியும்ட்டு ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோவுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஹீரோ பாக்குறான் அவன்கிட்ட எவ்வளவு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு 150 இருக்கு. இதை போதும், எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு ஹீரோ 100 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் கொடுத்து ஹீரோடைய பெட்டோடைய growth இன்க்ரீஸ் பண்றான். அடுத்த நிமிஷமே ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோடைய பெட்டுக்கு அந்த ஸ்கில்ல கொடுத்துருது. ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப என் பெட்டுக்கிட்ட ஷீல்டு ஸ்கில் இருக்கு, அதனால என்னுடைய ஸ்பிரிட் ஷீல்டுல இருக்கிறது வேண்டிய அவசியம் கிடையாது, இதால இப்ப வெளியே போக முடியும். இப்போதைக்கு நோவா ஸ்கில்ல யூஸ் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரு கிறிஸ்டலை வளர வச்சு அதுக்கப்புறம் பிளாஸ்ட் பண்ணணும். இப்போ அதுக்கு டைம் இருக்காது, வெளியே போனோடனே அட்டாக் பண்ணிடுங்க, அதனால வெளியே போனோடனே ஒரு டொமைனை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பெட்டை வெளியே அனுப்பிவிட்டு ஐஸ் டொமைனை கிரியேட் பண்ண சொல்றான். கிரியேட் பண்ண அடுத்த செகண்ட் அங்க வந்துட்டு இருந்த மொத்த வீட்டிலுமே ஃப்ரீஸ் ஆயிடுது. உன்னுடைய நோவா ஸ்கில்ல யூஸ் பண்ணணும்னு ஹீரோ சொல்றான். ஹீரோடைய பெட்டோ நோவா ஸ்கில்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரு பெரிய அளவுல ஒரு பிளாஸ்ட் ஏற்படுத்துறதுக்கு தயாராகுது. இதே டைமிங்ல இன்னும் சில பீட்லுங்க ஹீரோடைய பேரியர் நோக்கி வருது. இதே டைமிங்ல ஹீரோடைய பீஸ்ட் ஒரு சுட்டுக்கு போட்ட அடுத்த செகண்ட் ஐஸ் வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. மொத்த வீட்லுமே வெடிச்சு சிதறுது. ஈவன் நம்ம ஹீரோடைய ஸ்பிரிட் பேரியர் கூட வெடிச்சு சிதறுது. ஆனா ஹீரோவுக்கு எதுவுமே ஆகல. பரவாயில்ல, இந்த நோவா ஸ்கில் வெறும் வெடிச்சு சிதறுது, அவ்வளவுதான், இது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிக்கே இருக்கே அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்கிறான். பெட்டோடைய லெவலை பாக்குறான். இதுக்கு முன்னாடி ரேங்க் 3 ஸ்டேஜ் 1ல இருந்திருக்கும். ஹீரோ இப்போ அப்கிரேட் பண்ணனால ரேங்க் 3 ஸ்டேஜ் 2ல இருக்கு. இது இன்னமும் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அதோட டீட்டெயிலாம் சிலதை போட்டிருக்கு. பரவாயில்ல, என்னுடைய பெட்டை எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண அது க்ரோவ் அப் ஆகும். இப்போ ஹீரோ நோவா ஸ்கில்ல யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 பீட்டில் செத்து இருக்கும். இதனாலேயே இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் நிறைய கெயின் ஆகி அது ஸ்டேஜ்
3க்கு போறதுக்கு 86% வந்துருச்சு. பரவாயில்லையே, என்னுடைய பெட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கெயின் பண்ண அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நான் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. இன்னும் இங்க ஏகப்பட்ட பீட்டில் இருக்கு. நான் இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணா என்னுடைய பெட்டு அடுத்த கட்ட நிலைக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். இவன் யோசிச்சுட்டு இருக்க அதே நேரத்துல உள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. உள்ள இருந்து ஏகப்பட்ட வீட்டுல ஹீரோ நோக்கி வருது. இத பார்த்துட்டு, ஓ அப்ப கிங் உள்ளதா இருக்காங்களா, நான் அதை பார்க்கணும், கூடிய சீக்கிரம் பாக்குறேன், வாங்கடா அப்படின்னு ஹீரோ அவனுடைய பெட்டோட ரெடியா சொல்றான். இதே நேரத்துல ஹீரோடைய டீம் வெளியே போயிருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு, இந்த பனியோட ஆபத்தை நாங்க சீக்கிரம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லைன்னா லின்சேக்கு ஆபத்தாயிடும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு தெரிஞ்சதுன்னா சாவ நோக்கி போனா, அதை எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த பச்சை மண்டை சொல்றான். அவங்க இருக்க இடத்துல ஒருத்தன் வரான். ஹீரோ அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிருப்பான் இல்லையா, அதுல ஒரு எக்ஸாம் ஒரு நீங்க என்ன பேட்ச் போட்டுருப்பாங்க ஹீரோ அதே மாதிரி சொல்லிட்டு இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.